ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். iQoo கிட்ட இருந்து நேற்று சைனா மார்க்கெட்டில் iQoo Neo 7 SE அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட சேர்த்து iQoo 11 சீரிஸையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த iQoo 11 சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் iQoo Neo 7 SE ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த iQoo 11 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQoo 11 அண்ட் iQoo 11 Pro அப்படின்ற மாதிரியான ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டியாக ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுடைய லுக்குன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான லுக் தான் iQoo 11 அண்ட் 11 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்லையும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த வகையில் லுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் iQoo 11 சீரிஸ்க்கான இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு. லுக் ஓகே, நல்ல டீசென்ட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவில் எந்த வித்தியாசமும் இல்லை. iQoo 11 ஆகட்டும் iQoo 11 Pro ஆகட்டும் ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு சாம்சங் உடைய AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஒரு ஃபிளாக்ஷிப், ஹையர் எண்ட் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயுமே சேஞ்ச் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான ஒரே SoC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 2 அப்படின்னு ரீசெண்டாக ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து வந்த அண்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்ட் சிப்பை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. டாப் நாச்சான ஒரு ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு Adreno 740 அப்படின்ற இந்த GPU பேக் பண்ணி வருது. அண்ட் இதில் LPDDR5X ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அண்ட் வேப்பர் சாம்பர்க்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே iQoo 11 அண்ட் 11 Proல ஒரு வித்தியாசம் இருக்கு. iQoo 11 Pro அந்த ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் போன்ல நமக்கு 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் அது கூடவே 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் அதுவே iQoo 11க்கு வந்தோம்னா இங்கே 5000 mAh கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட்ஸ்க்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அடுத்து மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா இங்கேயும் iQoo 11 அண்ட் 11 Proல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் iQoo 11 Pro உடைய கேமராவை பார்த்துருவோம். ஸோ இங்கே ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, IMX866 இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட f1.75 அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கூட இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான f2.27 அப்பேச்சர் வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு அல்ட்ராவைட் ஆங்கிள்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு போர்ட்ரேட் லென்ஸோட இங்க 3 கேமரா பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது as usual 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட இதுல ஸ்பெஷலா அந்த விவோ உடைய V2 சிப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங்கான ஒரு சிப், அந்த சிப்பும் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டாப் நாச்சான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். கேமராவுடைய அந்த ஆப்டிமைசேஷன் லெவலும் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். அதுவே iQoo 11ல பார்த்தோம்னா இங்கேயுமே பின்பக்கம் 3 கேமரா தான். பட் அதுல பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் பேக் பண்ணி f1.8 அப்பேச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்க as usual அந்த 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயுமே பிரைமரி, செகண்டரி கேமரா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. இது போக மற்றபடி மொபைல்ல இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனா தான் இருக்கு. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலயுமே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் வைப்ரேஷனுக்கான ஒரு ஹாப்டிக் வைப்ரேஷன் மோட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் OS
ஓஎஸும் ஆண்ட்ராய்ட் 13க்கான ஓஎஸ்க்கு கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதிலலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபைனலி ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் iQoo 11 Pro அந்த ஹையர் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே நமக்கு பேஸ் வேரியண்ட்டாக 8GB RAM 256GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான ப்ரைசிங் 4999 அப்படின்ற மாதிரியான சைனீஸ் கரன்சிக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 59,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அபோவ் 60K அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே iQoo 11 பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 44,000 ரூபா மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 50,000 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய இந்தியன் லான்ச் எப்போ இருக்கும், iQoo 11 சீரிஸை இந்தியாவில் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் லான்ச் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி பிப்ரவரி இல்லைனா மார்ச் மாதம் இந்த iQoo 11 சீரிஸை இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. பிரைசிங் மட்டும் என்ன எக்ஸாக்டான பிரைசிங் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த iQoo 11 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது என்ன செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பிரைசிங்கை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.